வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் யூடியூப்பில் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை எப்படி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் வச்சுருக்கேன். இப்போ இந்த சேனல் பேஜில் இங்கே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். விழுப்புரம் டு நாகப்பட்டினம் 4 லேன் ரோடோடைய அப்டேட் அப்படின்னு. இதோடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா டேக்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து டைப் பண்ணணும். முன்னாடியெல்லாம் டைப் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ இந்த சாட் ஜிபிடி வந்தப்புறம் அதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் chat.openai.com அப்படிங்கிற லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க்கோடைய டிஸ்கிரிப்ஷனை நான் இந்த வீடியோ டீட்டெயிலில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சாட் ஜிபிடியோட பேஜ் வந்தப்புறம் இங்கே வந்து 3.5 தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். 3.4 வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம 3.5 யூஸ் பண்ணிப்போம். இதில் இங்கே ரெக்கமெண்டட் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த சாட் ஜிபிடி என்னென்னா நம்ம கூகுள் சர்ச் மாதிரி தான், ஆனால் அதோடய கொஞ்சம் அட்வான்ஸ்டு. நிறையா பழைய டேட்டாக்கள் எல்லாத்தையுமே உங்கள் ரெஃபரன்ஸில் வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம கேட்குற கேள்விக்கு ஓரளவுக்கு கரெக்டாக கொடுக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே அதனால தான் கொடுத்துட்டாங்க. சாட் ஜிபிடி கேன் மேக் மிஸ்டேக்ஸ், கன்சிடர் செக்கிங் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது இது வந்து ஒரு மெஷின் தான், இது வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க செய்யும், நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு. அதனால் முழுசாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கூடாது, ஓரளவு தான் ஏற்றுக்கலாம். இந்த சாட் ஜிபிடியும் இதே மாதிரியே இன்னொன்று இருக்குது, பாட் ஏஐ அப்படின்னு. இது ரெண்டுத்தோட கிளியரான இன்ஃபர்மேஷனை நான் ஃபுல் ஸ்டாக்கர் 360 அப்படிங்கிற சேனலில் போடுறேன். நீங்கள் அந்த சேனலில் போய் பார்த்துக்கோங்க. அந்த சேனல் இதை சேவ் பண்ணதை எடுத்துட்டேனா, சாரி, சேவ் பண்ணிடுறேன். இப்போ அந்த சேனலுக்கு எப்படி போகணுன்னா, நீங்கள் என்னுடைய ஹோம் பேஜில் போனீங்கன்னா மை அதர் சேனல்ஸ் அப்படின்னு கீழே இருக்கும். இங்கே இருக்குது, இங்கே ஃபுல் ஸ்டாக் 360 இருக்கா, இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ரொம்ப டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு போகும். சரி, இப்போ நான் ஒரு பேசிக்கான டைப் பண்ணி வச்சுருக்கேன். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 லேன் ரோடு அப்டேட், டோல் செட்டப் இன் முட்லூர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் போய் கேட்கலாம், இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கிளியராக அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறீங்களோ அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து கொடுக்கறதுல தான் இருக்குது. ஸோ கொடுக்கும்போது நல்லா கிளியராக கொடுக்கறதுக்கு பழகுங்க. எப்படி ஒருத்தர்கிட்ட சொல்வீங்களோ, இப்போ இந்த சரத்குமார் படத்தில் போய் 500 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது செந்தில் போய் 500 ரூபாய்க்கும் இட்லி வாங்கிட்டுருவார். அந்த மாதிரி தான் சாட் ஜிபிடி கிட்ட நீங்கள் ஒரு மனுஷன் மாரி தெளிவாக பேசணும். இப்போது நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய பழைய டைட்டிலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மை வீடியோ ஐ பப்ளிஷ்ட் இன் யூடியூப். இதுதான் என்னுடைய யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ண ஒரு வீடியோ. இப்போ நான் என்ன கேட்க போகிறேன், கிவ் மீ அ catchy title, description and comma separated tags. நான் இங்கே comma separated tagsன்னு கொடுக்கலன்னா என்ன ஆகும், tags எல்லாம் 1 2 3 4 கொடுத்துரும். நம்ம எடுத்து கொண்டு போய் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு comma separated எடுத்துடுறேன் அண்ட் tags அப்படின்னு மட்டும் நான் கொடுக்குறேன். give me a catchy title, description and tags கொடுத்துட்டோன்னா சாட் ஜிபிடி அழகாக உங்களுக்கு த்ரில்லிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 லேன் ரோடு அப்கிரேட் அப்படின்னு கொடுக்குது. இந்த ஐகான்ஸ்லாம் சேர்த்து நமக்கு அழகாக வந்து கொடுக்குது. கீ ஹைலைட்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து இருக்குது. இப்போ டேக்ஸ் பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, கமா செப்பரேட்டட் கொடுக்கலன்னா இந்த மாதிரி 1 2 3 4 வந்துடும். முதல்ல என்ன பண்ணிப்போம், இந்த டைட்டில் எடுத்துப்போம். எனக்கு இந்த டைட்டிலில் வந்து நான் தமிழ்லேயும் எனக்கு வேணும். இன்க்ளூட் தமிழ் ஆல்சோ இன் டைட்டில். தெளிவாக அதுக்கிட்ட நம்ம மனுஷன் மாரி பேசணும். மிக புதிய வளர்ச்சி, விழுப்புரம் நாகப்பட்டினம் மேம்பாடு அண்ட் முட்லூர் ரோடு அமைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு இது வந்து பிடிக்கல, இது சரியாக இல்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இங்கிலீஷ் டைட்டிலை எடுத்துக்கிறேன். இதில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிப்போம்.
வேண்டாம். இதுவும் எனக்கு வந்து த்ரில்லிங் விழுப்புரம் அப்டேட் 4 லேன் ரோடு 136 கேரக்டர் போயிடுச்சா? சரி, இதுக்கிட்ட நீங்கள் சொல்லலாம். டைட்டில் ஷுட் பி லெஸ் தேன் 100 கேரக்டர்ஸ். தெளிவாக அதுக்கிட்ட பேசுனீங்கன்னா கரெக்டாக நமக்கு கொடுத்துரும். இப்போ திருப்பி தமிழ் தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கிவ் த டைட்டில் இன் இங்கிலீஷ்னு சொல்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு கிவ் த டைட்டில் இன் இங்கிலீஷ்னால் கடன்னு கொடுத்துரும். தமிழில் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வரத்துக்கு டைம் ஆகும். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 லேன் ரோடு அப்கிரேட் டோல் செட்டப் இன் முட்லூர். ஆனால் இந்த வீடியோ வந்து தமிழ் இருக்கிறவங்க தான் நான் பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய தாட்டு. அதனால் நான் இதை எப்படியே விட்டுறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு போவோம். ஏற்கனவே இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துச்சு இல்லையா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டேன்னா இவன் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆகிடுச்சு. இப்போ 917 கேரக்டர் வந்துடுச்சு. இப்போ டேக்ஸ் வந்து இங்கே எனக்கு புல்லட்ஸாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த டேக்ஸை வந்து எனக்கு கம்மா செப்பரேட்டடாக கொடுக்க சொல்கிறேன். கிவ் மீ தி டேக்ஸ் கம்மா செப்பரேட்டட். இப்போ அதே டேக்ஸ் என்ன ஆகும், கம்மா செப்பரேட்டடாக வந்துடுச்சு. எதுக்காக கம்மா செப்பரேட்டட்னா, யூடியூப்பில் இங்கே கம்மா செப்பரேட்டட் தான் ஒரு டேக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. இங்கே டேக் எங்கே போச்சு, டேக் இதோ இருக்குது, வா. சரியா, இப்போ நமக்கு டேக் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ChatGPT யூஸ் பண்ணி உங்களுடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணலாம். இதெல்லாம் ஃபில் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, யூடியூபோடைய அல்காரிதம் வந்து உங்களுடைய வீடியோவை பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன், நிறையா உங்கள் வீடியோ பற்றி சொல்லும்போது அதை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு யூடியூபுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சரி, இதுதான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது சொல்ல முட்டுட்டேன்னா, வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கேளுங்க. இப்போ இதே வந்து நம்ம பார்டு வச்சு பண்ணலாம். ஸோ bard.google.com அப்படிங்கிற சைட்டுக்கு போங்க. bard.google.com போகிட்டு bard.google.com தான். bard.google-ல 2 O வந்துடும். bard.google.com. இப்போ bard மீட்ஸ் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ். சரி, இதெல்லாம் விட்டுடலாம். இப்போ நம்ம அங்கே கொடுத்த அதே டைட்டில் இதை காப்பி பண்ணி கிவ் மீ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி இங்கே கொடுத்தோன்னா, பார்டும் வந்து இதே மாதிரியே கொஞ்சம், இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நான் பண்ண வரைக்கும். ஆனால் இது லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து லேட்டஸ்ட்டு டேட்டாவோட வருதுன்னு. இப்போ கேட்சி டைட்டில் நமக்கு 3 டைட்டில் கொடுத்துருச்சு பாருங்கள். அந்த ChatGPT வந்து ஒரே ஒரு டைட்டில் தான் கொடுத்தது. இது வந்து 3 டைட்டில் கொடுத்துச்சு. இதில் ஏதாவது வேணும்னா எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்குது எனக்கு. விழுப்புரம் நாகப்பட்டினம் ரோடு அப்டேட் முட்லூர் டோல் செட்டப் 12-14 டோல் நிலையம் அமைப்பு. இது நல்லா இருக்குது ஓரளவுக்கு. சாலை புதுப்பிப்பு 4 வழிச்சாலை முட்லூர் டோல். நான் இதை எடுத்துக்கிறேன். இவங்ககிட்டேருந்து இதை எடுத்து இதை டைட்டிலாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த டைட்டிலில் வந்து எனக்கு ஐகான் வேணும் அப்படின்னா இன்க்ளூட் ஐகான் இன் டைட்டில். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே டெக்ஸ்ட்டாக கூட நீங்கள் அடிக்கலாம். யூடியூப் டைட்டில் டசன் நேட்டிவ்லி சப்போர்ட் ஐகான். ஓகே, எமோஜி யூஸ் பண்ணலாங்கிறாங்க. இதோ இந்த மாதிரி. சரி, யூஸ் எமோஜிஸ் அண்ட் கிவ் மீ டைட்டில். இந்த மாதிரி நீங்கள் அதுக்கிட்ட பேசலாம் கொஞ்சம். இதோ வந்துருச்சு பாருங்கள். இந்த ரோடு சிம்பிள் வந்திருக்கா, ரோடு இல்லை 4 வந்திருக்கு. அப்புறம் இந்த ஏரோ மார்க் வந்திருக்கு. இது வந்து ஓரளவு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது டைட்டில் போடும்போது. சரி, சூப்பர். ஸோ இதை மாதிரி நீங்கள் உங்களுடைய எல்லா பழைய வீடியோஸுக்கும் போய் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இது ஒரு எளிதான வழி. இதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக ChatGPT பார்டு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டாக் 360 போய்
பார்க்கலாம். அதில் வீடியோ இன்னும் வரல, இதுக்கு மேலே தான் பப்ளிஷ் ஆகும் அடுத்த வாரம். சரி, பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். திரும்பவும் சந்திப்போம். வணக்கம், டேக் கேர், பை பாய்.